வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்து வருகிறோம். அதில் திருமூல தெய்வத்தின் அருள் அமுதங்களை எல்லாம் அனைவரும் பருகி வருகிறோம். அதில் வேத சிறப்பு என்ற தலைப்பில் திருமூல தெய்வம் அருளிய அந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். அது 7வது பாடல். சில புத்தகங்களில் வேத சிறப்பில் 6 பாடல்கள் மட்டுமே உள்ளன. சில புத்தகங்களில் 7 பாடல்கள் உள்ளன. இந்த 7வது பாடல் சில புத்தகங்களில் 93வது பாடலாக வைக்கப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் அந்த பாடலினுடைய பொதிவு ஒன்றுதான், அருள் அமுதம் ஒன்றுதான். அதை எப்பொழுது பருகினால் என்ன, அந்த வகையில் 7வது பாடலை சுவைக்கப் போகிறோம். இந்த 7வது பாடல் வேதங்களிலும் ஆகமங்களிலும் எண்ணிக்கையில் இல்லாத மந்திரங்கள் உள்ளன. அதாவது எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு மந்திரங்கள் உள்ளன. அனைத்து தெய்வங்களின் மூல மந்திரங்களும் உள்ளன. அந்த மந்திரங்களை எல்லாம் பொருள் உணர்ந்து உபசரிக்கும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது அதில் இறைவனை உணரலாம். அப்படி இறைவனை உணரும் பொழுது நம்மளுடைய உடம்பானது தகரம் போல் இருக்கின்ற இந்த உடம்பானது செம்பு போல் மாறி, பிறகு பொன் போல் மாறி, ஒவ்வொரு ரோம கால்களுமே ஒளிவிடும் என்று இந்த திருமந்திரம் சொல்கிறது. என்ன அர்த்தம் என்றால், வேதங்களிலும் ஆகமங்களிலும் உள்ள அனைத்து மந்திரங்களிலும் தெய்வம் வாழ்கிறது என்பதுதான் பொருள். அதான் இந்த பாடல். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி, அறுக்கின்ற மூலத்தில் அங்கே இருக்கும், அறுக்கனு சோமனு ஆரலல் வீச, உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே. இந்த ரிக்கு வேதம் தான் வேதங்களில் பழமையானது. அப்ப இந்த ரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 4 வேதங்களையுமே குறிக்கிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி, அறுக்கின்ற மூலத்தில் அங்கே இருக்கும். அப்போ எண்ணிக்கையில் இல்லாத மூல மந்திரங்கள் அந்த வேதங்களில் 4 வேதங்களிலும் வேதங்களின் சாராம்சமாக உள்ள ஆகமங்களிலும் உள்ளன. அந்த மூல மந்திரங்களில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான். உதாரணமாக கணபதி மூல மந்திரம், சுப்பிரமணியன் மூல மந்திரம், சிவன் மூல மந்திரம், விஷ்ணு மூல மந்திரம், சக்தி மூல மந்திரம், சூரியன் மூல மந்திரம். இதான் ஆன சமயம் அரு என்று முந்தி சொன்னார்களே இல்லையா? 6 வகையான சமயங்களும் முந்தி இருந்திருக்கின்றன என்றால் இந்த சமயங்கள் தான். சிவனை தெய்வமாக உள்ளது சிவம், சைவம். விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடியது வைணவம். சக்தியை வழிபாடு செய்யக்கூடியது சாக்தம். கணபதியை வழிபாடு செய்யக்கூடிய மதம் கானாபத்தியம். குமரனை தெய்வமாக கொண்டது கௌமாரம். சூரியனை கடவுளாக கொண்டது சௌரம். அப்ப இந்த 6 வகையான தெய்வங்களின் மூல மந்திரங்கள் எல்லாம் அதில் உள்ளன. இந்த மூல மந்திரங்களில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான். அதான் இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி, அறுக்கின்ற மூலத்தில் அங்கே இருக்கும். அந்த மூல மந்திரங்களில் எல்லாம் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மூல மந்திரங்களை எல்லாம் நீங்கள் உச்சரித்துக் கொண்டே வந்தால் அந்த இறைவனை உணரலாம். கணபதி மூல மந்திரத்தை சொல்லி உச்சரித்துக் கொண்டு மூலாதாரத்தின் மேல் மனம் வைத்தால் மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலின் சக்தியை நீங்கள் எழுப்பி கணபதியை உணரலாம். அதான் இங்க சொல்ல வராங்க. இருக்கில் இருக்கும் எண்ணிலி ஓடி, அறுக்கின்ற மூலத்தில் அங்கே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்குள்ள மூல மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே ஆனால் அந்த தெய்வங்களை உடலில் உணரலாம். சூரிய மண்டலத்தை உடலில் உணரலாம், சந்திர மண்டலத்தை உடலில் உணரலாம். சூரியன் பகலில் ஒளி வீசும், சந்திரன் இரவில் ஒளி வீசும்.
இந்த மூல மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இரவும் பகலும் உங்கள் உடல் பொன் போல் தகதக என்று மின்னக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது உங்கள் ரோமக்கால்கள் எல்லாம் ஒளி வீசும். நீங்கள் இறைநிலையை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதற்கு நீங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மூல மந்திரங்களை இடையராது ஜெபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். வேதத்தில் எண்ணிக்கையில் இல்லாத மூல மந்திரங்கள் உள்ளன. அந்த மூல மந்திரங்களில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான். அவைகளை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தால் இறைவனை உணரலாம். சுருக்கமான கருத்து தான். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி, அறுக்கின்ற மூலத்தில் அங்கே இருக்கும். அருக்கனு சோமனு ஆரலல் வீச, உருக்கிய ரோமோ ஒளிவிடுந்தானே. இத்துடன் இந்த வேத சிறப்பு என்ற அத்தியாயத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே நிறைவு பெறுகின்றன. அடுத்து மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் பழகுவதற்கு நம்மளுடைய இந்த பதிவுகளை எல்லாம் நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வர்களுக்கும் குழுக்களுக்கும் பகிருங்கள் என்று சொல்லி வேண்டி, வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.